வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு முருங்கைக்காயை வந்துட்டு இந்த மாதிரி குக்கரில் 2 விசில் போட்டு அந்த சதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை நான் மிக்சியில் இப்போ போட்டுடுறோம். அதோடு சேர்த்து கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் நான் கொஞ்சோண்டு 50 கிராம் அந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க, எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதையும் நான் போட்டுடுறேன். பொரியடலை வந்துட்டு கொஞ்சோண்டு ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு போடுறேன். இப்போ அதோடு சேர்த்து வத்தல், சீரகம், மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கோங்க காரத்துக்கு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த கொரன்னு இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதோடு சேர்த்து பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் எண்ணெயை வந்துட்டு காய வச்சுட்டேன். அதில் சின்னதாக போடுறேன். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதுனால லேட்டஸ்ட்டான குக்கிங் ரெசிபியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முருங்கை வடை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயில் வடை பண்ணலாம் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்துட்டு முருங்கைக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.